டேய் பேராண்டி, சேட்டை பண்ணாம விளையாடணும். தாத்தா பாட்டிய தொந்தரவு பண்ணக்கூடாது. கீழே விடுங்க, அவன் நாட்டுக்கு விளையாடுவான். ஆ, இங்கேயே விளையாடு. என்ன சொல்ற நந்தினி? ஹாசினி அப்புறம் இன்னைக்கு காலேஜ் வரமாட்டாளா? வரமாட்டேன்னு தான்ப்பா சொன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தெரியாம தப்பு செஞ்சுட்டா, அதுக்காக உடனே கல்யாணம்னா எப்படி? என்ன பண்ண சொல்ற? அவங்க அம்மா பத்தி தான் நமக்கு தெரியுமே. ஆனாலும் புரிஞ்சுக்குவாங்க. எங்க அம்மா மாதிரிலாம் மோசம் கிடையாது. உண்மைதான். இருந்தாலும் வீட்டு பிரச்சனை வெளியே பேசுற அளவுக்கு போயிடுச்சுல. அது பெத்தவங்களா பார்க்க மொத்தம் கஷ்டம் தானே. அதுக்கு கல்யாணம் தான் தீர்வா? வேற என்ன பண்ண? அவங்க பெத்த பொண்ணுக்கு ஒரு அசிங்காங்க மொத்தல. அது கல்யாணத்து மூலமா சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் கஷ்டமா இருக்கு நந்தினி. அவ படிப்புல எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருப்பா. நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும். அவளை பார்த்துதான் நாமளே படிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வருவோம். அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஆமா சிவானி. சரி வா, டைம் ஆயிடுச்சு. இப்போ இருந்து நடக்க ஆரம்பிச்சாதான் வீட்டுக்கு போய் அப்புறம் காலேஜுக்கு கிளம்ப முடியும். வா, அப்படியே மெதுவா நடந்துகிட்டே பேசலாம். சரி நந்தினி. அப்பாடா, இன்னைக்கு இது போதும். ஐயோ, ஏய் ஏய் ஏய், யாருவே எதுக்கு இப்படி ஓடி வாரா? ஏய் ஏய் ஆ ஏய் சிவானி, ஏய் சிவானி, சிவானி எழுந்திரு. உனக்கு ஒண்ணும் இல்லையே? சிவானி மெதுவா. அடி எதுவும் படலையே? ஆஹா, யாருவே என்னத்துக்கு இப்படி ஓடுறான்? நாம வர்றது கூட கண்ணு தெரியாம எப்படி இடிச்சிட்டு போறான் பாரு. இந்த மாதிரி ஆள்கள்லாம் பார்க்குக்கு வர்றதேவா பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கு தான் போல. அதுவும் எப்படி இடிச்சு தள்ளி விட்டு போறான் பாரு. திரும்பி கூட பார்க்காம கண்டுக்காம. என்ன ஜென்மங்களோ. ஆமா நந்தினி, கையெல்லாம் வலிக்குது. யாருமே இவனை சும்மா விடக்கூடாது. எங்கிட்டு போய் தொலைஞ்சான்? சிவானி போய் தொலைறான் விடு. இன்னைக்காவது நம்ம கல்ல மாட்டாமையா போவான். அன்னைக்கு கவனிச்சுக்கலாம். வா, நம்ம இப்ப வீட்டுக்கு போனாதான் காலேஜ் கிளம்ப முடியும். எங்க அப்பா அம்மா தேட ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பலாம். சரி. அடி எதுவும் படலையே? இல்ல, கை கால் மட்டும் லேசா வலிக்குது. சரி வா, கிளம்பலாம். மாடு மாதிரி எப்படி இடிக்கிறான்னு பாத்தியா நந்தினி? ஆமா, எங்கிட்டு போய் தொலைஞ்சானே தெரியல. இன்னொரு நாள் நம்ம கல்ல சிக்காமையா போயிடுவான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி வா, போலாம். டேய் டேய், விழுந்துறாதடா. எங்க ஏறிக்கிட்டு இருக்க? அட சுட்டி பையா, போடே. நல்லா சிரிச்ச. யாரோட குழந்தையா இருக்கும்? அசால்ட்டா விட்டுட்டு இருக்காங்க. அங்க ரெண்டு பெரியவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஹேய், என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. உன்னோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தா அவங்க கிட்ட உன கொடுத்துறேன், சரியா? இதுக்கும் சிரிப்பு தானா? எங்க நம்ம பேர புள்ள? இங்கதான விளையாண்டுகிட்டு இருந்தோம். ஆமாங்க, எங்க போயிருக்கான்? டேய் குட்டி பையா. ஐயா, இந்த குழந்தை கொண்டா தம்பி, கொண்டா. எங்க பேர புள்ளதான். உங்க பேரனா? பக்கத்திலே வச்சுக்கோங்க ஐயா. குழந்தைங்க விளையாடுற சறுக்கு மரத்துல உயர ஏறிட்டான். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரி சரி தம்பி, கூடியா. டேய் குட்டி பையா, வா வா வா. சிரிக்கிறியா சேட்டை பண்ணிட்டு? தம்பி ரொம்ப நன்றியா. இருக்கட்டுங்க. உன் பேரியா? ராம். சரியா, நீ எப்பவும் நல்லா இருப்ப. அச்சச்சோ, வர்ற வேகத்துல யாரையோ இடிச்சு தள்ளிட்டு வந்தோம். அங்கதான் ஆளை காணுமே. குழந்தைய பிடிக்கணுங்கிறதுக்காக வேகமா வந்தோம். இடிச்சுட்டு போயிட்டான்னு நல்லா திட்டி இருப்பாங்க. சரி இருக்கட்டும். என்னடி, என்ன இது? என்ன இதுனா? நீங்க என்ன கேட்டீங்க? அதுதான் நான் கேட்டதை நீ கொண்டு வந்திருக்கியா? நான் காஃபி போட்டு கொண்டு வானே. என்னடி கொண்டு வந்திருக்க? நீ என்ன கொண்டு வந்திருக்க? நானும் காஃபி தான் போட்டு கொண்டு வந்தேன். இது காஃபியாடி? இது காஃபியா? பழனி தண்ணி மாதிரி இருக்கு. என்னடி காஃபி போட்டிருக்க? வீட்டுல பொம்பளை பிள்ளை ஒரு வேலையை உருப்படியா செஞ்சு தொலைறியா? சீ, என்ன செஞ்சாலும் சரிதான், ஒரு உருப்படி கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளவுதான் தெரியும். பொட்ட கழுத இவ்வளவுதான் எனக்கு தெரியுங்கிற வெக்கமா இல்ல? என்னடி, என்ன முழிக்கிற? இது ஒரு காஃபின்னு போட்டு கொண்டு வந்து நீட்டிட்டா. சீ, அத்தை, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? வேற என்ன, நீ போட்ட காஃபியை கொண்டு போய் பூஜையில வச்சு பூஜை பண்ண சொல்றியா? காஃபி போட்டிருக்காளாம், காஃபி. என்னடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தொடச்சு போடு. தொடச்சு போட்டுட்டு போய்
நல்ல காஃபியா போட்டு கொண்டுட்டு வா. எனக்கு இவ்வளவுதான் போட தெரியும். உங்களுக்கு வேணா நீங்க போய் போட்டுக்கோங்க. நீங்க கேட்டீங்களே நான் காஃபி போட்டு கொண்டு வந்தா இப்படிதான் கீழே போட்டு உடைப்பீங்க. என்னாலலாம் முடியாது. என்ன சொன்ன? முடியாதா? எவ்வளவு திமிர் இருந்தா என்கிட்டே ஏத்து பேசுவ. அம்மா, வீட்ல உள்ள எல்லாரும் உன் சப்போர்ட் பண்றாங்கன்னு மீர் கூடி போச்சோ? நீ எதிர்த்து பேசுற? நான் சொன்னதை நீ கேட்கணும். புரிஞ்சதா? என்னடி என்ன முறைக்கிற? திரும்பவும் வாங்கணுமா? ஏய் சிவகாமி, இந்த மனுஷன் எப்படி இப்போ வந்தாரு? என்னையா என்ன? அறிவில்ல உனக்கு? பிள்ளைய கை நீட்டி அடிக்கிற மனசியாடி நீயாலாம்? பாருங்க, போடி போடின்னு பேசுனீங்க. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தவ மருமகளை கை நீட்டி அடிக்கிற? என்னடி பொம்பளை நீயலாம்? யோ மனுஷா, இதோட நிறுத்திக்கோ. மருமக ஒரு காஃபி ஒழுங்கா போட்டு கொண்டு வர துப்பு இல்ல? பெரிய மருமகளாம். காஃபி போட தெரியலாட்டி உடனே அடிச்சிருவியா? உனக்கு ஏதாவது செய்ய தெரியுமா? சொல்லு. நீ என்ன இத்தனை நாள் செஞ்சு கிழிச்சிருக்க என் மருமகளை பேசுறதுக்கு? இங்க பாரு, என்னை பத்தி பேச உனக்கு எந்த உரிமையும் இல்ல. மரியாதையா உங்க வேலையை பார்த்துட்டு போயிடுங்க, இல்லனா அவ்வளவுதான். ஓ, நான் உன்னை வைக்கிறதுக்கு உரிமை இல்ல. நீ வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை அடிக்க உரிமை இருக்கா? ஆமாமா, பெரிய வாழை வந்து கிழிச்சா இங்கிட்டும் போக வக்கு இல்லாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒண்ணும் இல்லாத கழுதைக்கு ஒரு வேலை தெரியல. காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கலாம். காஃபி பழனி தண்ணி மாதிரி. பழனி தண்ணியா? அதெல்லாம் நீ குடிச்சிருக்கியா? சரிதான். எரும மாடு அதைத்தான் நான் குடிக்கும். மா ஸ்வேதா, வேற ஒண்ணும் இல்ல. மனசியா இருந்தா மனுஷங்களோட மதிப்பு தெரியும். இது மிருகமா? இவ அடிச்சது வஞ்சதெல்லாம் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. சரிங்க மாமா. என்ன சரியா? ஏடி, அந்த மனுஷன் தான் என்ன மிருகன்னு சொன்னா நீங்க ஆமாம்பியா? பாரு, என்ன பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. உங்க பேச்ச கேட்டு மட்டும்தான் எல்லாரும் நடக்கணும். இது தப்போ ரைட்டோ? ரைட்டாலும் கிடையாது. நீங்க சொல்றது யோசிக்கிறது எல்லாமே தப்பு தான். அதை கேட்டு எல்லாரும் நடந்தா நல்லவங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க. என்ன புத்தியோ? ஏய், இந்த ஒரு தடவை உங்களை விடுறேன், இன்னொரு தடவை அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க. என்னடி என்ன பண்ணுவ? அத அப்ப பாப்பீங்க. என்ன மாமா, இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஃபைல மறந்துட்டு போயிட்டேன். சொல்லுங்க மாமா, எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நான் எடுத்துக்கிறேன், நீ போ. சரிங்க மாமா. என்னடி போனோன்னா போற? இன்னும் பேசிய முடிக்கல. நீங்க பேசுறதுக்குலாம் நான் ஆள் கிடையாது. நானும் வயசானவங்களாச்சின்னு பொறுமையா போனா அளவுக்கு மீறி போறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் சமைக்கிறது பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லையா நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. இன்னொரு தடவை என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் சக்திகிட்ட சொல்லி தனியா போக வேண்டியதா இருக்கும். நாயே, என் மகன்கிட்ட சொல்லி தனியா போவியா? இந்த மனுஷன் இருக்கிறனால நீ பேசுறதுக்கெல்லாம் கம்மன் இருக்கேன். இரு உன்னை அப்பா கவனிச்சுக்கிறேன். ஏய், அங்கிட்டு வழி விடு. வழிவிடா? நீ என்ன யானையா? போ பேசாம. வீட்டுல ஆள்லன்னு அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்திக்கிட்டு அலையிறியோ? இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டேன்ல. இரு இனி உனக்கு கவனிச்சுக்கிறேன். இவெல்லாம் எப்படிதான் பொண்ணா பிறந்து வளர்ந்தாளோ. ராட்சசி. சொல்லு. என்ன? மாப்பிள்ளையோட அம்மாட்ட பேசிடுறேன். அவங்களே நல்ல நாள் பார்க்க சொல்றேன். வார கடைசியில நிச்சயமாவே பண்ணிட்டு ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். இன்னும் அவசரமா கல்யாணம்னா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்களா? என்ன நினைச்சு என்ன ஆக போகுது? ஏதாவது சொல்லலாம். ஜாதகம் பார்த்தா கல்யாணம் உடனே முடிக்க சொன்னாங்க, ஏதாவது சொல்லிக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க நினைச்சோம்னா ஊர்க்கதைக நல்லா வாய் பேசிட்டு அலைவாளுங்க. நம்ம பொண்ணு எந்த கெட்ட பேரும் அவளுக்கு வேண்டாம். எந்த பையனோட ஓடி போயிட்டான்னு பேசுறாங்களோ அதே பையனுக்கு கட்டி வச்சிட்டோங்கிற பேரோட இருக்கட்டும். சாந்திமா, நீங்க என்ன லூசா? என்னடி என்ன கேட்ட? திரும்பவும் கேட்கணுமா? சாந்திமா, நீங்க என்ன லூசா? அடியே கருப்பி, என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பேசுற? என்னமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் டங்கடி குடிச்சுக்கிட்டு ஊர்க்காரங்களை போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பெத்த பிள்ளைய பார்க்காம? இங்க பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த வீட்டு விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. என்னம்மா என்ன சொன்னீங்க? உங்க வீட்டு விஷயமா? அப்பனா உங்க வீட்டுல ஒருத்தர் இல்லையா? ஐயோ, ஏய் சீ, வாய மூடி. ஓடி போய் வீட்டுல உள்ள வேலையை பாரு. நீங்க சொன்னா நான் உடனே ஓடி போய் வேலையை பார்க்கணுமா? இங்க பாருங்கம்மா, ஹாசினி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் நினைப்பேன். ஏன்னா இந்த வீட்டு உப்பை சாப்பிட்டுருக்கேன். ஓ, உப்பு தின்றிருக்கியா? அதான் என்னோட மாசம் உப்பு மட்டும் ஏகப்பட்டது செலவாகுதேன்னு நினைச்சேன். எல்லாம் நீ தின்ன கணக்கு தானா? ஐயே, என்ன சாந்திமா, நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. நான் சொன்னா உப்பு கணக்கு போய் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீங்க குறை மாசத்துல பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், சும்மா கத்தாதீங்கம்மா. எப்ப பாரு வெடுக்குன்னு முடிவு எடுத்துட்டு. இங்க பாருங்க, ஹாசினிமா செஞ்சது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக ஊர் வாய்க்கு பயந்து உங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே பாழாக்காதீங்க. நீங்க எடுக்கிற முடிவு எனக்கே பிடிக்கல. ஹாசினிக்கு எப்படி பிடிக்கும்? அடுத்த டைம் கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா போற இடத்துல ஹாசினி எப்படி சந்தோஷமா இருப்பா? எல்லாத்தையும் யோசிச்சுட்டு முடிவெடுங்கம்மா. அடியே, அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இங்க பாருங்க,
ஆத்திரத்துல இருக்க மொத்தல புத்தி வேலை செய்யாது. அப்ப மொத்தல மத்தவங்க புத்திய கேட்கலாம். தப்பு இல்லையேம்மா. என்னங்க என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க என்னமா பார்த்துட்டு சில மாதிரி நிக்கிறீங்க? கூப்பிடுங்க அந்த டாமியவும். ரெண்டையும் இப்பவே அடுத்த நிமிஷம் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன். ஐயா, நான் சொல்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம். எப்பயும் பொறுமையா முடிவு எடுக்கிறவங்க. அம்மா உங்க புத்தியவும் செலவு பண்றாங்க. யோசிங்கய்யா. இது ஹாசினியோட வாழ்க்கை. எல்லாரும் கோபத்துல இருக்கீங்க. கோபம் வேண்டாயா. நம்ம பிள்ளையோட வாழ்க்கைன்னு நினைங்க. என்னடி நம்ம பிள்ளை? என் பிள்ளை. என் பிள்ளைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு உள்ள போய் வேலை பாக்குறியா? பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வெளியே கிளம்புறியா? உள்ள போய் வேலை தான் பார்க்க போறேன். ஆனா ஹாசினிக்கு பிடிக்காம நீங்க அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. கல்யாணத்தை நிப்பாற்றவ நானும் என் இவங்களும் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏய் ராஜு, நீ நின்னு கேட்டுட்டு தான் இருக்கியா? பாத்தியாடா என்ன வாய் பேசுறானே? இதுக ரெண்டு நம்ம வீட்டு பிள்ளை மாதிரின்னு சொல்லுவ. பாத்தியா அவ பேசுற பேச்ச? ராஜு அண்ணா, நீங்க உங்க வீட்டு பிள்ளை மாதிரின்னு சொல்வீங்கல்ல, அந்த உரிமையில தான் நான் பேசுறேன். நீங்களும் அவசரப்படாதீங்க. நம்ம ஹாசினி பாவம். தெரியாம யாரும் தப்பு பண்றது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைய நம்ம மன்னிக்காம யார் மன்னிப்பா? ப்ளீஸ் ராஜு அண்ணா, சாந்தி அம்மா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவங்களுக்கு அவங்களோட கௌரவம் மட்டும் தான் முக்கியம். அவங்கள பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ராஜு அண்ணா, நீங்க இந்த வீட்டு பிள்ளையா நினைக்கலாம்னாலும் பரவாயில்ல. என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா கூட நினைச்சுக்கோங்க. ஆனா ஹாசினி விஷயத்துல யோசிங்கண்ணா. நானும் உங்க தங்கச்சியா கேட்டுக்கிறேன். இனி உங்க இஷ்டம். என்னடா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? நீ என்னமா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க? கருப்பி சொல்றது கரெக்ட் தாமா. நம்ம எல்லாம் கோபத்துல இருக்கோம். இந்த நேரம் நம்ம எடுக்கிற முடிவு தப்பா தான் இருக்கும். அவசரப்பட்டு மாப்பிள்ளை வீட்டுல பேச வேண்டாம். 2 நாள் பொறுங்க. டேய் ராஜு. சாந்தி, ராஜு சொல்றது சரிதான். 2 நாள் பொறு, அப்புறம் எந்த முடிவுனாலும் எடுத்துக்கலாம். என்னங்க மா, கருப்பி சொன்னதை கேட்டீங்கல்ல? நம்ம வீட்டு பிள்ளைய நாம மன்னிக்காம யாரு மன்னிப்பான்னு? நம்ம ஹாசினிமா. அவ அழுது நான் பார்த்ததில்ல. நேத்து அவ ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தாமா. மனசு வலிக்குதுமா. என் தங்கச்சி நேத்து அழுதது போதும். அவளுக்கு பிடிக்காம அவ கல்யாணத்தை பண்ணி வச்சு வேண்டாமா, வருஷம் பூரா வாழ வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், இதுக்காக இது நடந்ததெல்லாம் அப்படியே மாறிடுமா? இதுக்கு மேல உன் பொண்டாட்டி வேற வீட்டுக்குள்ளே கடந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு காலையில இழுத்துட்டு போயிட்டா. தெருவுல உள்ளவங்க இன்னும் பேசுறாத காடா. எவ்வளவு சொல்லி காதுல வாங்காம போறா. இந்த 2 கதைகள் ஒண்ணு சேர்ந்தா பாலா தாண்ட போகும். அம்மா சொல்றத கேளு. விடுங்கம்மா, 2 நாள் கழிச்சு பேசிக்கலாம். ராஜு, இப்போதைக்கு பேச வேண்டாம். டேய் டேய், என்னங்க? என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை. ராஜு சொன்ன மாதிரி 2 நாள் ஆகட்டும், அப்புறம் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். ஏய் என்னங்க? மாத்திரை சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேனா? அண்ணா மாத்திரை ரொம்ப மோசம். கசக்குது. இந்த மாத்திரை போட மொத்தம்லாம் வாந்தி வர மாதிரி இருக்குண்ணா. எனக்கு பிடிக்கவே இல்ல. ப்ளீஸ்டா, 1 வாரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்ணை மூடிட்டு மாத்திரை போட்டு முழுங்கிரு. அப்புறம் சரியாயிடும். சரிண்ணா. சாதனா, மாத்திரை கசக்குது பிடிக்கலன்னு மாத்திரையை நிப்பாட்டிடாதடா. 1 நாள் கூட கேப் விடாம போட்டுரு. என்னண்ணா, எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேனா? சொன்னேன், மாத்திரை அப்படியே கொமட்டிக்கிட்டு வருது. என் தங்கச்சி தைரியமானவ. இந்த மாத்திரைக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அழகா முழுங்கிடணும், சரியா? சரிண்ணா. ஆமா, எங்க உன் அறிவாளி அண்ணிய காணோம்? அறிவாளி அண்ணியா? என்னன்னா என் அண்ணிய கிண்டல் பண்றியா? இங்க பாருண்ணா, அண்ணி உண்மையிலே அறிவாளி தான், தெரிஞ்சுக்கோ. ஹாய், இங்கதான் இருக்கீங்களா? ஆமா அண்ணி, அதுவும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தி பேசுறீங்களா? ஓ சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நான் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சேனே, அத பத்தி பெருமையா பேசுறீங்களா? ஆமா ஆமா, ஸ்நாக்ஸ் நீ சொல்லி தானே தெரிஞ்சது. அதான் பெருமையா பேசிட்டு இருக்கோம். என்னங்க அண்ணா? விடு விடு சாதனா, உங்க அண்ணன் எப்பவும் அப்படித்தான். ஆமா அண்ணி, அண்ணன் எப்பவும் அப்படித்தான். உங்களை கடுப்பாக்குறதுக்குனே நக்கல் பண்றாங்க அண்ணி. ஆனா சூப்பர் அண்ணி, நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் அழகா ரசிச்சு செய்றீங்க அண்ணி. என்னோட ரோல் மாடல் யாருன்னு கேட்டா உங்களை தான் சொல்லுவேன். நிஜமாவா சாதனா? சாதனா வேண்டாம், அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? சும்மா உங்க தங்கச்சி கிட்ட உங்களை பத்தி பெருமையா பேசிக்கணுங்கிறதுக்காக எப்ப பாரு என்ன குறைச்சே பேசுறீங்க. நீங்க ஒரு பெருமை பீத்தக்கார. என்னது என்னது? உண்மைதான் அண்ணி. ஏய் சாதனா, நான் பாவம் இல்லையா? என் சாப்பாட்டுக்கு பேசவே மாட்டியா? எப்பவுமே அண்ணி தான். இப்படிதாமா என்னையும் பேசி பேசி அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா. கண்ணுல எதுவும் காந்தம் வச்சிருப்பாளோ? காந்தம்லாம் கிடையாது. பேசிக்கா நான் ஒரு அறிவாளி. அதனாலதான் என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஓ சரி சரி, இப்ப நான் உங்க 2 பேத்துக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பேன். ஒண்ணுனா ஒண்ணு இல்ல, 2 பேத்துல யார் கரெக்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு பாக்கலாமா? நாளாம் வரலாமா? ஏனா அண்ணிய பார்த்து பயப்படுறீங்களா? என்ன பயமா? எனக்கா? அப்பனா வாங்க சார். சரிங்க மேடம், சொல்லுங்க. வானத்துல ஒரு ஃபிளைட் போகுது. சரி. அந்த ஃபிளைட்ல 100 கல் இருக்கு.
அதுல ஒரு கல்லு மட்டும் தெரியாம கீழே விழுந்துருச்சு. அப்பனா அந்த ஃப்ளைட்ல மீதி எத்தனை கல் இருக்கும்? இங்க பாரு, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் பாதியிலே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியாதா? அனி 99. சூப்பர் சாதனா, கரெக்டா சொல்லிட்ட. கேட்டைய பாரு. ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் கவனமா கேளுங்க, அப்பதான் நீங்க பதில் சொல்ல முடியும். ஓகேவா? என்ன, அந்த பிளைட்ல இருந்து இன்னொரு கல் விழுந்துருச்சா? இல்ல இல்ல. ஓ, அப்பனா 2 கல் விழுந்துருச்சா? என்னங்க அண்ணா, அமைதியா தான் இரு. நீங்க கேளுங்க அண்ணி. ஒரு பாட்டி ஒரு குளத்துக்கிட்ட நடந்து போறாங்க. அந்த குளம் முதல்ல நிறைஞ்ச இடம். ஆனா அந்த குளத்துல காலை வைக்கிறதுக்கு முன்னேவும் பாட்டி இறந்துட்டாங்க. எப்படி எப்படி அண்ணி? ஒருவேளை முதல்ல குளத்துக்கு மேல வந்திருக்குமோ? இல்ல. என்னங்க யோசிங்க. என்னடா இது, புத்திசாலித்தனமா கண்டு கேள்வி கேட்டுட்டாலோ? என்னவா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க, யோசினா நீ ஏதாவது சொல்லு. யோசிக்க. அந்த குளத்துல இருந்த முதலைய பாட்டி பாத்துருப்பாங்க. பாவம், வயசானவங்கல்ல. இந்த அதிர்ச்சியில கண்டு. தப்பு தப்பு தப்பு. அதிர்ச்சியில எல்லாம் யாராவது இறந்து போவாங்களா? என்ன நீ, குளத்துல இருந்து முதல்ல வெளியவும் வரல, பாட்டி முதலைய பார்க்கவே இல்ல, பிறகு என்னாச்சு? அதான் கொஸ்டினே, என்னாச்சு? தெரியல, நீங்களே சொல்லுங்க. என்னங்க உங்களுக்கு? சத்தியமா தெரியலமா. பாத்தீங்களா, நான் கேட்ட கொஸ்டினுக்கே உங்களால ஆன்சர் பண்ண முடியல. இந்த வாசுகி எப்படி? நீ முத ஆன்சர் சொல்லு, வாசுகி எப்படின்னு நான் சொல்றேன். ஒருத்தி புத்திசாலியா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களே. அனி, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. தெரியல. பாஸ் அடி. சொல்லுங்க. நீங்களும் பாஸ் அடிங்க. வாசுகி, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பாஸ் அடிங்க, இல்லாட்டி ஆன்சர் சொல்ல மாட்டேன். அண்ணா, ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். பாஸ் அடினா. ரெண்டுமே குழந்தைங்க தானால குழந்தைங்க மாதிரி நடிக்குதான்னு தெரியல. சீக்கிரம். எருமைங்க, எப்படி பாஸ் அடிக்கீங்க? ஆன்சரை சொல்லுமா. சொல்றேன், கேட்டுக்கோங்க. பாட்டி குளத்துக்கிட்ட நடந்து வர மொத்தல பிளைட்ல இருந்து ஒரு கல் விழுந்துச்சு. அது பாட்டி தலையிலேயே விழுந்துருச்சு. பாவம், அதனாலதான் பாட்டி இறந்துட்டாங்க. இப்ப நீயே சொல்லு, அவளை என்ன பண்ணலாம்? என்ன 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 சிரிப்பு? சரிண்ணா, இதுக்கு மேல என்னால முடியாது. நான் கிளம்புறேன். அனி, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன். சரிம்மா, போ. பாத்தீங்களா, என் கேள்விக்கு சாதனாவே அரண்டுட்டா. ஐ அம் ஜீனியஸ். ஏண்டி இப்படி குழந்தையாவே இருக்க? என்னடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்ட? என்னம்மா, என்னாச்சு? போடா, நீ இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல. வாசுகி, சும்மா விளையாட்டுக்கு. இல்ல இல்ல. என்னம்மா, நான் என்ன சொன்னேன்? நீ என்கிட்ட என்ன சொல்லிருக்க? என்ன சொன்னேன்? நான் தான் உனக்கு முத குழந்தைன்னு சொல்லிருக்கேல. சொல்லிருக்கேல. இப்ப குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன் வையிற. வைய மாட்டேமா? வையவே மாட்டேன். நீ எனக்கு குழந்தைதான், இப்படியே இரு. அது நமக்கு ஒரு பாப்பா வந்தாலும் நீ என்ன இப்படி பாப்பா மாதிரி பாத்துக்கணும், புரிஞ்சதா? பாத்துப்பியா? அழகா பாத்துக்கிறேன். ஓய், என்ன பாசண்டா, இப்படிதான் பரிமாறிக்கணும். சரிதாமா. உன்னை போலே யாரும் என்னை தாண்டி போனார், உன்னை நினைப்பேன். உந்தன் ஆசை முகம் பார்த்து கிழக்கத்தான் உயிரை. என்ன குழம்பு வச்சிருக்க? காலையில சோறு மட்டும்தான் வடிச்சேன். நான் இட்லி சட்னி தான் அரைச்சேன். குழம்புலாம் மதியம் தான். நீயும் வைக்கலையா? சொத்த மட்டும் வடிச்சிட்டு குழம்ப வாங்கி திண்டாலான்னு பார்த்தேன். இனி எவ வீட்டுல போய் கேட்கலாம்? குமாரி, நீ சொன்னது உண்மைதான். கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னே மனசே லேசா இருக்கு. உண்மைதான் ஹாசினி, இனிமேல் ரிலாக்ஸா இரு, எல்லாம் சரியா போகும். சரி பூமாரி. இது என்ன கொடுமை? ஏ மாரி, இங்க பாத்தியா? நேத்துதான் ஓடி போன மகாராசிய கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பாரு, எப்படி துணியெல்லாம் போட்டுட்டு ஊர் சுத்திட்டு வருதுக பாரு. 4 நாளுக்கு அன்னி கூட்டு களவாணி. சீச்சி. ஏடி